السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لوليه والصلاة على نبيه أما بعد. فقال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய இல்லத்திலே என் மூலமாக எந்த கல்வியை நீ வழங்க நாடுகிறாயோ அதை கைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சய்யிதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பேரருளும் கிருபையும் அதில் நம்மை மனித வர்க்கத்திலும் மானவியின் உம்மத்திலும் மறைநெறி வழியிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஹஜ்ஜுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த ஐயாமு தஷ்ரீக்கிலே ஈதுல் அத்ஹாவுடைய சந்தோஷத்தை முடித்துவிட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய உதுஹியா என்னும் குர்பானியை முடித்துவிட்டு அல்லாஹ் இன்னும் நமக்கு ஹயாத்தை வழங்கி அவனுடைய இல்லத்திலே அவனுடைய இபாதத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு அமைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். பல நபர்களும் அவர்களுக்கு வாஜிபாக்கப்பட்ட அந்த குர்பானியை முடித்து விட்டார்கள். நேற்று ஆடோ மாடோ ஒட்டகமோ அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அவர்களுடைய குர்பானிகளை முடித்து விட்டார்கள். குர்பானியை முடித்து அல்லது குர்பானி கொடுக்க எடுக்கின்ற குர்பானியை பற்றி அறிந்த நமக்கு மத்தியிலே ஒரு ஆயத்தை, இறைவனுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்க விரும்புகிறேன். இறைவன் கூறுவான்: லையனால் அல்லாஹ், அல்லாஹ்வை ஒருபொழுதும் அதை அடைந்து கொள்ளாது. லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் செய்த குர்பானியுடைய அந்த பிராணியுடைய இரத்தமோ அல்லது அதுடைய சதையோ அதுடைய மாமிசமோ அல்லாஹ்வை அடைவ போவதில்லை, அல்லாஹ்வை அடைவதும் இல்லை. நீங்கள் அறுக்கக்கூடிய இரத்தமும் சரி, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் மாமிசமும் சரி, அது அல்லாஹ்வை அடைய போவதில்லை. ஆனால் அல்லாஹ்வை அடையக்கூடியது எது? வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது, அல்லாஹ்வை அடையக்கூடியது என்று சொன்னால் அது இறையச்சம் மட்டும்தான், தக்வா மட்டும்தான். அன்பர்களே, என்றோ ஹஜ்ரத்தே சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் அவர்கள் ஹிஜாஸ் மாகாணத்திலே தன்னுடைய அருமை மகனை அறுத்து பலியிடுவதற்காக முயன்றார்கள், அறுத்தார்கள். அல்லாஹ் அந்த மகனிற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு ஆட்டை வழங்கினான். இதிலிருந்து உலகம் அழியும் நாள் வரை, முஸ்லிம்கள் இருக்கும் நாள் வரை இதை மீண்டும் மீண்டும் நாம் சாதாரணமாக ஜும்மாவை போல அல்லது இதர நாட்களை போல அல்ல, உலகத்திற்கு காட்டி உலகத்துடைய மக்களுக்கு நாம் குர்பானி கொடுத்தோம் என்பதற்கு சாட்சியாக நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கும் நம்முடைய முஹல்லாவில் வசிக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கும் நான் குர்பானி செய்துள்ளேன் என்பதனை மாமிசம் கொடுத்து எதற்கு காண்பிக்க வேண்டும்? என்றோ ஒரு குர்பானி அது. தன்னுடைய அருமை மகனை அறுக்க முயன்றார்கள், அல்லாஹ் அதை மாற்றியமைத்தான். ஆனால் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன? அப்படியே ஒரு ஃப்ளோல ஆட்டை வாங்கியாச்சு, மாட்டை வாங்கியாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, கறி சாப்பிட்டாச்சு, எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, குர்பானி முடிந்து விட்டதா? அன்று அவர்களுடைய தியாகம் இவ்வளவுதானா? ஒரு ஆட்டையும் மாட்டையும் அறுப்பதற்குத்தான் இறைவன் ஒரு சட்டமாக இறக்கினானா? ஒரு ஆட்டையும் மாட்டையும் பலியிடுவதைத்தான் தியாக திருநாள் என்று நாம் மார்தட்டி புகழ்ந்து கொள்கிறோமா? இதுதான் தியாகமா? முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ், தியாகம், குர்பானி இதுதானா? இதற்கு பின்னால் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறோ அல்லது நமக்கு ஒரு படிப்பினைகளோ இல்லையா? குர்பானி முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆட்டை மாட்டை வாங்கின இடத்த
கட்டி வச்சிருந்த இடத்த கூட கழுவி முடிச்சாச்சு, அவ்வளவுதான், बस मेरी कुर्बानी खत्म हो गई, मेरी वाजिब मतलब मुकम्मल हो गया, बस यानी मैं जो भी करना था कर दिया। अस्तगफिरुल्लाहिल अज़ीम। अल्लाह तबारक व तआला हम सबों को हर अमल के पीछे जो रूहानियत है, जो राज है, उसे समझने की हम सबों को तौफीक अता फरमाए। அன்பர்களே, ஒவ்வொரு பொருளுக்கு பின்பும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு தந்துள்ளான். அந்த படிப்பினையை பெறாமல் ஒரு அடியான் செயலை மட்டும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னால் உண்மையிலே அதுல மிகப்பெரிய ஒரு ரசனை இருக்காது. அது ஒரு சாதாரணமா ரிச்சுவல்ஸ் மாதிரி, ஒரு சம்பிரதாயம் மாதிரி. ஆடு வாங்கணும், ஆடு வாங்கியதை வெட்டணும், அதனுடைய ரத்தத்தை அறுத்து ஓட விட வேண்டும், இவ்வளவுதான் குர்பானினா. இது ஒரு சிம்பிள், இது யார் வேணா செய்யலாமே, இதை காஃபிரும் செய்யலாம். ஒரு முஸ்லிமுடைய ஒரு கசையை கூப்பிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அவனும் செய்யலாமே. இதற்கு பேர் மிகப்பெரிய தியாகம் இல்லை, தியாகம் என்று சொல்ல முடியாது. அப்ப குர்பானினா என்னதுங்க? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குர்பானி அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்று சொன்னால் அவர்கள் அறுத்த ஆடு சொர்க்கத்தின் ஆடு என்பதற்காக அல்லாஹ் உலகத்தில் வரக்கூடிய கடைசி முஸ்லிம் மூமின் வரை அவன் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தால் அவனை அறுப்பதற்காக அல்லாஹ் உத்தரவிட்டானா? அவர்கள் செய்த தியாகத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? நாம் நபி அல்ல, ரசூல் அல்ல, கலீலுல்லாஹ் அல்ல. நாம் எதற்கு அவர்கள் செய்த தியாகத்தை போன்று உலகம் முடியும் நாள் வரை எதற்காக தொடர வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தினால், ஆடு மாடு ஒட்டகத்திற்கு பிறகு அல்லது அதற்கு பின்னே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய விஷயம் இருக்கிறது. அதை குர்பானி யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர்தான் குர்பானி கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே. ஹஜ்ரத்தே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்விலே அவருடைய வாழ்வை நாம் கூர்ந்து கவனித்தால், உன் உயிரா அல்லாஹ்வா? அவர்கள் சட்டென்றும் யோசிக்கவில்லை. என் உயிராவது, என் உடலாவது, என் உடைமைகளாவது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். ஹஜ்ரத்தே சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பல நாள் கழித்து, பல வருடங்கள் கழித்து பெற்றெடுத்த கை குழந்தையும் மனைவியும் சென்று கைர் ஸீஸரா, இந்த வனாந்தரமான ஒரு பாலைவனம், அதிலே மரமும் இல்லை, நிழலும் இல்லை, உணவும் இல்லை, தங்கும் இடமும் இல்லை, எதுவுமே இல்லாத அந்த ஹிஜாஸ் மாகாணம், இன்று காபத்துல்லா கட்டப்பட்ட இடத்திலே அன்று ஹஜ்ரத்தே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மனைவியையும் மகனையும் சென்று விட்டு வா என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒன்று மட்டும் ஞாபகம் வைக்கணும், குடும்பமா அல்லாஹ்வுடைய கட்டளையா? அவர்கள் ரெண்டு பக்கம் யோசனை. தன்னுடைய அருமை மகனும் தன்னுடைய அருமை மனைவியுமா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ரெண்டு. அவர்கள் யோசிக்கவே இல்லை. அவர்கள் ஒரு சனப்பொழுதுக்கு கூட என்னுடைய குடும்பம் என்னவாகும், என்னுடைய குடும்பத்துடைய நிலைமை என்னவாகும், உணவு தீர்ந்து விட்டால், அவருடைய பானம் தீர்ந்து விட்டால் என்ன நடக்கும், அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தாமல் ஈமானை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் சொன்னானா அதற்காக அல்லாஹ் அவர்களுடைய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் செய்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளையை கண் மூடி அப்படியே நிகழ்த்தி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த பச்சிலன் குழந்தையும் கியாமத் வரை அல்லாஹ் அந்த குழந்தையுடைய பெயரையும் ஆபாதாக்கி வைத்திருப்பான். அந்த குழந்தைக்கு தந்த தண்ணீரையும் கியாமத் வரை அல்லாஹ் ஆபாதாக ஆக்கியிருப்பான். அவர்கள் சென்று விட்ட அந்த அவர்கள் தங்கிய இடத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே சிறந்த இடமாக மக்கத்துல் முக்கர்ரமாவாக ஆக்கினான். காரணம் என்ன? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மட்டும் விட்டு வந்த காரணத்தினால். நண்பர்களே, அடுத்ததாக அல்லாஹ் கலீலுல்லாஹ்ன்ற பட்டம் சாதாரணமல்ல அல்ல. அல்லாஹ்வுடைய நண்பன் என்பது சாதாரண விஷயம் அல்ல. என்னுடைய நண்பன் என்றால் நான் அவனை சோதிப்பேன். என்கிட்ட கரெக்டா இருக்கிறானா, பண விஷயத்துல கரெக்டா இருக்கிறானா, என்னுடைய சீக்ரெட்ஸை ஷேர் பண்றானா, என்னுடைய குடும்பத்திலே சரியாக நடந்து கொள்கிறானா, என்னோடு நல்ல முறையிலே இருப்பானா என்பதனை நான் சோதிப்பது போல் ஹஜ்ரத் இப்ராஹீமை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சோதித்தான். 83 அல்லது 87 வயதிலே பெற்றெடுத்த குழந்தையை எனக்காக அறுத்து பலியிடு அல்லாஹ் உத்தரவிட்டான். பல முறைகள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகங்களின் மூலமாக அந்த தியாகத்தை பூர்த்தி செய்ய முற்பட்டும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய கட்டளை அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக அந்த கட்டளையிட்டான். அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அன்பர்களே, இதில் ஒன்று மட்டும் புரிகிறது, மகனா அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஜி, அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிற செக் எப்படி? பல வருஷமா பையன் இல்லை, பையன் பிறந்த உடனே
மனைவியும் மகனா அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றினார்கள். பிறகு எங்கோ பலஸ்தீனில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மக்காவிலே ஹஜ்ரத் ஹாஜராவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை ஹஜ்ரத் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதற்காக அல்லாஹ் கட்டளையிட பலஸ்தீனிலிருந்து வருகிறார்கள் ஹஜ்ரத் சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ரெண்டாவதும் அதே ஆங்கிள், அல்லாஹ்வா அல்லாஹ்வுடைய கட்டளையா அருமை மகனா? இந்த உலகத்திற்கு நாம் அறுத்து பலியிடுவது என்ன காண்பிக்கிறோம் தெரியுமா? முஸ்லிம்கள் என்றால் யார் தெரியுமா? முஸ்லிம்கள் அன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை போல இந்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அறுத்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறோம். நாங்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எந்த விதத்திலும் பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் கண்மூடி சமிஅனா வ அதானா, செவிமடுத்தோம் செயல்பட்டோம் என்று எங்களுடைய ஈமான் தான் முக்கியம், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முக்கியம் என்பதற்கு உதாரணம் உலக மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆட்டையும் மாட்டையும் அறுத்து எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை முக்கியம் என்பதனை அடுத்தவர்களுக்கு காண்பிக்கிறோம். இதுதாங்க படிப்பினை. ஜி, அல்லாஹ்வுடைய கட்டளையா காசானா இன்னைக்கு காசுக்கு போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையா உலகத்தின் ஆசாபாசமா? அல்லாஹ் உலகத்தின் ஆசாபாசம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தது என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுபட்டது எப்படி தெரியுமா? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுபடலங்க, ஆனால் அவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? இஸ்மாயில் ஜபீஹுல்லா, அல்லாஹ்வின் பாதையிலே அறுபட்டவர். காரணம் பெயரப்படி அவர்கள் அறுபடவில்லை, அவர்களுக்கு பகரமாகத்தானே ஆடு அறுபட்டது. அப்படி இருக்க அவர்கள் அறுபட்டார்கள் என்று சொன்னால் தந்தை கேட்கிறார், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக், என் அருமை மகனே உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவிலே கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, நீ இதற்கு என்ன சொல்கிறாய்? மகன் தந்தைக்கு பதில் சொல்லுகிறார்கள், உயிரை எடுக்க போகிறேன் என்று தந்தை சொல்ல மகன் தந்தையிடம் பேசுகிறார், யா அபதி, மரியாதை மாறல, உயிரை எடுப்பதாக இருந்தாலும் மரியாதைக்கு மாற்றமாக ஒரு சொல்லல்ல, என் அருமை தந்தையே, இஃபால் மா தோமர், உங்களுக்கு அல்லாஹ் எது கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் சபுர் செய்யக்கூடிய பொறுமையாளியாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல நான் என்ற வார்த்தை இருக்கிறதா? உயிரை கொடுக்குறாங்க, जान देने के लिए तैयार है, मगर जुबान में मैं नहीं है. हम सबों को एक छोटा मिसाल देता हूं, बकरियों की जुबा करना है, मगर पहले अपने अंदर की बकरी को जुबा करो जो हमेशा मैं बोलते रहता. जी, कौन बड़े है? मैं बड़ा. कौन करे? मैं किया. किसका है? मेरा है. जी, क्या हुआ? मैं फला हूं. मैं कौन मालूम? मैं. हकीकत में अगर जुबा करना है तो पहले अपने मन की बकरी को जुबा करो. அறுக்க வேண்டும் என்றால் எதை அறுக்கணுமா? உங்கள் நஃப்ஸை அறுக்க வேண்டுமா? அல்லாஹ்வா உங்கள் ஆசையா? ஆசைனா என்னது? இஸ்மாயிலா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? அல்லாஹ்வுக்காக. ஒரு இஸ்மாயில் அல்ல, இரண்டு இஸ்மாயில் அல்ல. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹஜ்ரத் இஸ்மாயிலை முகம் குப்பிர படுக்க வைத்து விட்டார்கள். கத்தி தீட்டப்பட்டது, கூர்மையாக இருக்கிறது, வெறும் அறுக்க வேண்டியது தான் தாமதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை பார்த்து சொன்னார்களாம், இறைவா உனக்காக நம்ரூதுடைய நெருப்பிலே குதித்தேன், இறைவா உனக்காக என் மனைவியும் மகனையும் பாலைவனத்தில் விட்டு வந்தேன், என்னை நீ கலீலுல்லாவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டாய், மலக்குமார்களை அனுப்பி அவர்களுக்கு என் மூலமாக பாடம் எடுத்தாய், என்னுடைய முஹப்பத், என்னுடைய காதல், நான் உன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, இவையெல்லாம் நீ சோதித்து பார்க்க நாடுகிறாயா? நான் உன் மீது வைத்த காதலை நீ சோதித்து பார்க்க நாடுகிறாயா? இறைவா, ஒரு இஸ்மாயில் அல்ல, இரண்டு இஸ்மாயில் அல்ல, 1000 இஸ்மாயிலை எனக்கு கொடுத்தாலும் உனக்காக நான் அறுத்து பலியிடுவேன் என்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று செய்து காண்பித்தவர்கள் ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். जी, नाम हमारे नफ्स का प्रायोरिटी, हमारे नफ्स को पहले खड़ाते, बाद में अल्लाह. अस्तगफिरुल्लाह अज़ीम. हम अल्लाह को भी इसलिए मानते जहां हमारा नफ्स चाहे. नमाज कब पढ़ता बंदा? भाई मन नहीं है नमाज नहीं पढ़ता हूं, मन लगे तो नमाज पढ़ता हूं. அது மனசு ஒரு மாதிரியா இருக்கு, மனசு சரியாயிட்டா நான் தொழுவுறேன், பள்ளிக்கு வா ஒரு மாதிரியா இருக்குடா நான் அப்புறமா வரேன். नफ्स कहे तो अल्लाह की सजदा. हम कहां तक आके ठहर गए? अल्लाह की बात सुनना है तो पहले किसकी बात सुनना? नफ्स कहे तो सजदा, नफ्स कहे तो रोजा, रोजा रखना है, अरफा का रोजा नफील रोजा है. दिल नहीं चाहता,
तो बंदा रोजा नहीं रखता। अल्लाह की बात दूसरे मंजिल पर, पहली किसकी बात सुनता है बंदा? नफ्स की बात सुनता है। नमाज पढ़ना है, हय्या अलस सलाह की आवाज आती है, किसकी बात सुनता? अल्लाह की बात सुनता। किसकी बात आप सुनते? यार पैसे क्या करो, नफ्स से क्या करो, पोलामा वेंडावा तूंगलामा जी, पहले इधर की बात सुनते हैं। முதல்ல நஃப்ஸ் சொல்றத கேட்கிறோம், அது தொழுவைக்கு போன்னு சொன்னா போறோம், இல்லனா இல்ல। फिर हम अल्लाह के बंदे हैं या नफ्स के बंदे हैं? அல்லாஹ்வுடைய அடியார்களா நஃப்ஸுடைய அடியார்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அஃபரைத மன் இத்தகத இலாஹு ஹவா, அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா, யார் தன்னுடைய சுய இச்சையை, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய ஹவாவை, தன்னுடைய நஃப்ஸை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள்। अल्लाह அவர்களிலிருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக। अगर काटना है तो तुम्हारे नफ्स को काटो जी। जुबाह செய்யணுமா, குர்பானி செய்யணுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பம் செய்த தியாகம் நானும் செஞ்சு முடிச்சிட்டேன்। சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துல அமல் செஞ்சிட்டேன் என்று சொன்னால் அந்த ஆட்டையும் மாட்டையும் அல்ல, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசை, மோகம், உங்களுடைய இச்சை, உங்களுடைய காமம், உங்களுடைய இந்த உலகத்தின் பட்டு, இவர்களை அறுத்து எறியுங்கள்। இதுதான் உண்மையில குர்பானி जी। फजरा तूकमा, नमाज बाद में भी पढ़ ले सकते, नींद गई तो कहां वापस आएगी, தொடு गया तूकमा, என்ன முடிவு செய்வோம்? குர்பானி எல்லாம் கொடுக்குறீங்களே, ஒரே கேள்வி, ஃபஜரா தூக்கமா? இங்க இருந்து சொல்லிடுறா, படுக்கையில நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லுங்க பார்க்கலாம், என்ன குர்பானி கொடுக்குறீங்க ஜி? இதுதான் குர்பானி। தூக்கத்தை குர்பானி கொடுப்பதில் தான் உங்களுடைய பலன்கள் இருக்கிறது। லொஹரா பணமா, கடையில உட்கார்ந்து இருக்கோம், நல்ல பீக் டைம், என்னனும் பேசணும், காலையில வரக்கூடிய ஸ்டாஃப்ஸை மெயின்டைன் பண்ணணும், ஹய்யா அலஸ் ஸலாஹ், இறைவனுடைய பள்ளியிலிருந்து உங்களுக்கான அழைப்பு வந்தது, பணமா உத்தியோகமா? இந்த டைம்ல போனா என்னுடைய சிஓ என்ன சொல்லுவான், என்னுடைய டிஎல் என்ன சொல்லுவான், என்னுடைய மேனேஜர் என்ன சொல்லுவான், என்னுடைய கொலீக் என்ன சொல்லுவான், நான் எப்படி போறது? இப்போ போயிட்டு வந்துட்டேனா என்னுடைய லஞ்சுக்கு எப்படி போறது? நஃப்ஸ் எல்லாவற்றையும் ஒதுக்கி உன்னை உபதேசம் செய்து நல்ல முறையில, அதாவது ஷைத்தான் பெரிய எதிரியா நஃப்ஸ் பெரிய எதிரியா? நம்மளுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா, ஷைத்தான் பெரிய சரியான மோசமானவன்। ஷைத்தானை ஹேண்டில் பண்றது ஈஸின்னு இந்த குர்பானியுடைய சட்டம் நமக்கு காண்பித்து தருகிறது। ஷைத்தான் எக்ஸ்டர்னல் ஹார்ம், அவன் வெளிப்படையாக நம்மை தாக்குவான்। அவன் வண்டி வந்து பார்க் பண்றான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு தங்கும் இடம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட நஃப்ஸ் ஜி। வஸ்வஸா எங்க போடுவான்? குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், இறைவா அந்த வஸ்வாஸ், இந்த ஹன்னாஸுடைய வஸ்வசாவை விட்டு எங்களை காப்பாற்று। அவன் வஸ்வசா போடுறானா, அதை தாங்கி பிடிக்கக்கூடிய பாத்திரம் என்ன தெரியுமா? உங்களுடைய நஃப்ஸ் தான்। உங்களுடைய நஃப்ஸுக்கு ஏற்பதான் அவங்களுடைய வழிகெடுப்பான் அந்த நஃப்ஸை। அதனால தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே 3 முறை ஷைத்தான் வந்தான், கல்லடித்தார்கள்। இன்றும் ஹாஜிமார்கள் ஜமராத்திலே அந்த ஷைத்தானை கல்லடிக்கிறார்கள்। அல்லாஹ் அந்த கல் எரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக। ஷைத்தானை ஹேண்டில் பண்றது ஈஸின்னு காமிச்சாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்। ஹேண்டில் பண்றதுலே முக்கியமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம், கஷ்டமான விஷயம் யாரை ஹேண்டில் பண்றது? உன்னுடைய நஃப்ஸை ஹேண்டில் செய்கிறது, உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவது। எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய போரை முடித்துக் கொண்டு மதீனத்தின் பக்கம் திரும்பினார்களாம்। சஹாபாக்கள் பெருமையாக சந்தோஷமாக குதித்தார்களாம்। அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகப்பெரிய வெற்றி। எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரிய போரை, சின்ன போரை விட்டு பெரிய போரின் பக்கம் வாருங்கள்। சஹாபாக்கள் ஆடிட்டாங்களா, என்னடா இவ்வளோ பெரிய போர்ல சண்டை போட்டு வெற்றி பெற்றோம், இது சின்ன போரா, இது சின்ன பேட்டிலா, மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நடந்து வாருங்கள் என்று எம்பெருமானார் சொல்ல காரணம் என்ன? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னோடு நீ போடக்கூடிய சண்டை தான் இந்த உலகத்திலே நீ புரியக்கூடிய மிகப்பெரிய போர்। இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து காண்பித்தார்கள்। அல்லாஹ்வுக்காக என்ன செய்தோம், அல்லாஹ்வுக்காக என்ன வாழ்ந்தோம், என்ன கொடுத்தோம்? எல்லாவற்றிலும் என்னுடைய நஃப்ஸ் இடமடித்தால் தான் அதை கொடுக்கிறேன், என்னுடைய நஃப்ஸ் இடமடித்தால் தான் அல்லாஹ்வுக்கும் சஜதா செய்கிறேன், என்னுடைய நஃப்ஸ் இடமடித்தால் தான் குர்ஆனை ஓதலாம்। எப்போ ஓதலாம்? இல்லை இப்ப இது இருக்கு அது இருக்கு, உடனே நமக்குள்ளேயே ஏதோ ஒரு சப்தம் வருகிறது அல்லவா, அந்த சப்தத்தை எல்லாம் மியூட் பண்ணிட்டு ஒரு வாரி குர்ஆன் எடுத்துப்பாரு, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்। அல்லாஹ் எதனால ஃபஜ்ருக்கு இவ்வளவு தாசியம் கொடுத்திருக்கான், தஹஜ்ஜுக்கு இவ்வளவு தாசியம் கொடுத்திருக்கான்? காரணம் என்ன? உன்னால் முடியாத சந்தர்ப்பத்திலே எழுந்து எனக்காக நின்று விட்டால் அந்த தொழுகையில் தான் உனக்கு கூலி அதிகம்। எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஜி।
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய வரலாறும் பாருங்கள். ஹஜ்ரத் மூசாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், ஃபிரௌன் கொன்றுவான் பையனை அப்படின்னா, இந்த நதியில ஓடக்கூடிய நதியில உன் குழந்தையை விட்டுருமா? விட முடியுமா? கண்மூடித்தனமா அல்லாஹ்வை ஃபாலோ பண்ண முடியுமா? நம்ம இன்னைக்கு ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னது இப்படி செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்றோம். ஏன், எதுக்கு, ஹவு, வை, வென், இந்த क्वेश्चंसலாம் வருதுல. क्यों करना इमाम साहब, कई को करना, ऐसा नहीं कर सकते कि वैसा नहीं कर सकते कि ये ना नबियों के पास था ना नबियों के ताल्लुक वालों के पास था. அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டால் ஏன், எதுக்கு, அறிவை செயல்படுத்த கூடாதாம். அது அல்லாஹ்வுடைய கட்டளை, வாஜிப், ஃபர்த் என்றால் கண்மூடித்தனமாக அல்லாஹ் சொல்லிட்டான், அதை செய்யறதுக்கு பேர் தான் நபிமார்கள். அல்லாஹ் அறுக்க சொன்னான், நான் அறுத்தேன். அல்லாஹ் அறுக்க விட்டானா? அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். ஜி, அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுவான். அன்று மூசாவுடைய தாயார் பேசாத ஒரு குழந்தை, கை குழந்தை, அதுக்கு ஆவன் சொல்ல தெரியல, ஊன் சொல்ல தெரியல, அதை ஒரு டப்பால வச்சு நைல் நதியில விட்டுட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னிடம் கொடுத்த என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப ஒரு பொருளை என்னிடம் நீ ஒப்படைத்தால், உன்னுடைய வாலிபத்தை என்னிடத்தில் ஒப்படைத்தால், உன்னுடைய பணத்தை நான் சொல்லும் முறையில் ஒப்படைத்தால், உன்னுடைய உடலை நான் சொல்லும் முறையிலே ஒப்படைத்தால், நான் சொல்லும் நேரத்திலே நீ எழுந்தால், நான் சொல்லும் நேரத்திலே நீ படுத்தால், நான் சொல்லக்கூடிய ஆகாரத்தை நீ உண்டால், நான் தடுத்ததிலிருந்து நீ தடுத்து இருந்தால் என்ன ரிட்டர்ன் அல்லாஹ் தரான் தெரியுமா? இதை விட பெட்டரா தரான். உன்னுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் பன்மடங்கு அதிகமாக்குவான், உன்னுடைய பணத்தை அல்லாஹ் பன்மடங்கு அதிகமாக்குவான். இன்னைக்கு இந்த ஷேர் போடலாமா, அந்த ஷேர் போடலாம், ஹலால் ஹராம் அதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும் இமாம் சாப். நீங்க இப்ப இருக்கிற இதை பேசுங்க, இப்ப இருக்கிற ஃபினான்ஸ் பத்தி பேசுங்க. இதுல தான் நிறைய ஈஸியா ஷார்ட்டா ஸ்வீட்டா சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை அங்க அப்ளை பண்ண மறுக்கிறோம். ஒருவேளை நீ அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ் சொல்லிட்டான்னு ஒன்னு செஞ்சுட்ட, ஹஜ்ரத் மூசாவுடைய தாயாரை போல ஒண்ணுமே நினைக்கல, அல்லாஹ் சொல்லிட்டான், கொண்டு போய் ஒரு டப்பால வச்சு, எந்த தாயாவது இந்த உலகத்திலே செய்வாளா? எந்த தாயாவது செய்வாளா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னங்க, சமிஅனா வஅதானா, கேட்டேன் செய்தேன், செவிமடுத்தேன் செயல்பட்டேன் படுத்தினேன், டப்பால வச்சு கொண்டு போய் விட்டுட்டாங்க. பேசாத குழந்தையை நீ கொடுத்தால் அல்லாஹ் என்ன எப்படி திருப்பி கொடுக்கிறான் தெரியுமா? கலீமுல்லாவாக திருப்பி கொடுத்தான். அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய குழந்தை அது, பேசாத குழந்தை, ஊன்னு தெரியாத குழந்தை. அல்லாஹ் தாயாருக்கு எப்படி திரும்பி கொடுக்கிறான்? நபியாக திருப்பி கொடுத்தான், ரசூலாக திருப்பி கொடுத்தான், ஒரு வேதத்தை சுமந்த ஒரு சாஹிபுல் கிதாபாக திருப்பி கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு தன்மை, ஒரு சிஃபத், கலீமுல்லா என்ற ஒரு அந்தஸ்தோடு திருப்பி கொடுக்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இவர்கள் பூர்த்தி செய்தார்கள் என்று உலகம் வியக்குகிறது. 6,20,000 மக்களை, 20,000 மக்களை, பனி இஸ்ரவேல்களை ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து இரவோடு இரவாக அழைத்து வந்தார்கள். விடியக்கூடிய சந்தர்ப்பத்திலே முன்னே கடல், இரு பக்கமும் ஓட முடியாது, பின்னே ஃபிரௌனுடைய படை வந்து விட்டது. இந்த நேரத்திலே ஃபிரௌனுடைய அந்த படையை பார்த்த பனி இஸ்ரவேல்கள் சொன்னார்களாம், மூசா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நாங்க அங்கேயே இருந்திருப்பேன், எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. ஹஜ்ரத் மூசா எந்த அளவுக்கு ஒரு டென்ஷனா இருந்திருப்பாங்க, அவங்களுடைய அந்த மென்டல் அந்த பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா கையில வச்சிருக்க கட்டைய கடல் அடிங்க பார்க்கலாம். நம்ம அடிப்போமாங்க? இவ்வளவு உயிர் போறக்கூடிய விஷயத்துல தண்ணியில குச்சை வச்சு விளையாட சொல்லனா நம்ம விளையாடுவோமா? ரப்பே இங்க எங்களுக்கு சொல்யூஷன் அத்தா, இங்க நாங்க எப்படி நாங்க தப்பிக்க முடியும்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கடலை அடித்தார்கள் என்றால் அதிலிருந்து படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டானா ஜி, அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு விட்டானா, ஏன், எதுக்கு, எப்படி பண்ணுவான், அது அவன் புறம், அது அவனுடைய பொறுப்பு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஹஜ்ரத் மூசா கையில் இருந்த கட்டையை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய கடலை அடிக்கிறார்கள் என்றால் அறிவை செயல்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தினார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை, இது ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி செய்யணும், ஏன் இப்படி செய்யலாமே என்று அல்ல, இது இறைவனுடைய கட்டளை என்று செய்வான் என்றால் அதுதான் அவன் செய்யக்கூடிய குர்பானி, அதுதான் அவன் செய்யக்கூடிய தியாகம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினார்கள், மிகப்பெரிய கப்பல், உலகம் முழுவதும் பிரளயத்தால் மூழ்கை இருக்கிறது, தண்ணீர் வந்தது, ஆர்ப்பரிக்கக்கூடிய தண்ணீர். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஏத்துறாங்க, ஜோடி ஜோடிகளாக மிருகங்களை ஏற்றினார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வெளியில வந்துட்டார், வெளியில வந்துட்டு பக்கத்தில் இருந்த ஜூது மலைக்கு மேலே ஏறிட்டார். மகன் சொல்லுகிறார், அறிவா இறைவனுடைய கட்டளையா? மகன் அறிவின் பக்கம், மகன் அறிவின் பக்கம். அப்பாஜான்
கஷ்தி டூப் ஜாயேகி, கப்பல் முழுகிடும். தண்ணிய பாருங்க, அறிவை யோசிங்க, மலைக்கு மேல வந்துடுங்க, பாதுகாக்கப்படுவீர்கள். இன்று நாம் இப்படித்தான் வாழ்கிறோம். இன்று இஸ்லாம் எனும் கப்பலை விட்டுறோம். இன்று நமக்கு கல்மேடுகளும் மலைமேடுகளும் இந்த உலகத்தின் வெற்றிகளை போல தெரிகிறது. மேலே ஏறுகிறோம். இது என்ன பாதுகாக்கும்? இது ரொம்ப ஹைட்டா இருக்குது. இந்த பணம் என்ன பாதுகாக்கும்? இந்த என் மகன் என்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதற்கென்று தயக்கம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் மலைக்கு மேல் ஏறி மகன் சொன்னான், தந்தையே கப்பலை விட்டுட்டு இந்த மலைக்கு மேல வந்துடுங்க, பாதுகாக்கப்படுவீர்கள். தந்தை சொன்னார், மலை அல்ல, பாதுகாப்பது அல்லாஹ். உன் உயிரையும் உன் உடைமைகளையும் மலை பாதுகாக்காது, இந்த மலையை படைத்த ரப்பு பாதுகாப்பான். அல்லாஹ் சொல்லினான், எப்பொழுது என் கட்டளையையும் உன் கட்டளையையும் மீறினானோ இனி அவன் நமக்கு பையனும் இல்லை, அவனுக்கும் நமக்கும் தொடர்பும் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவனை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு சனப்பொழுதிலே தண்ணீர் மலையையும் மிஞ்சி வந்ததாம். எந்த அறிவை கொண்டு இந்த உலகத்தை விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து இந்த உலகம் என்னை பாதுகாக்கும் என்று தன் அறிவை கொண்டு ஒருவன் தேர்ந்தெடுத்தானோ அந்த விஷயமே அவனை மூழ்கடித்தது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யார் அப்படியே செவி சாய்கிறார்களோ, இந்த உலகமா, என் ஆசையா, என் பாசமா, என் காதலா, என் வீடா, என் பணமா, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று சொன்னால் கண்ணை மூடி சொல்லுவது ஒரு மூமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம்னு சொல்லணும். இதுதான் குர்பானி நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபா பெருமக்கள் பலமுறை இந்த சம்பவத்தை சொல்லியுள்ளேன். காலையிலே ஒரு சிறிய சஹாபி சொல்லுகிறார்கள், சிறு வயதிலே என்னுடைய வேலை என்ன தெரியுமா? மதுபான கூடாரத்திலே மதுபானம் ஊற்றி கொடுப்பது தான் என் வேலை. அந்த டேபிள்ல இருந்து அவங்கவுங்க டேபுக்கு கொண்டு போய் வைக்கிறது தான் என் வேலை. காலை பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், சின்ன பையன், எப்படியோ அவர்கள் எல்லாம் அந்த மதுபானத்தை தலையில் வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அந்த மதுபானம் ஹராமாக அல்லாஹ் ஆக்கவில்லை, அதுவரை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் மூஞ்சில, ஒரு ஆள் மூஞ்சில ஊத்திக்கிறாரு, ஒரு ஆள் மேல ஊத்திக்கிறாரு, ஒருத்தர் தலையில வச்சுக்கிறாரு, ஒருத்தர் முத்தம் கொடுத்தார். இவையெல்லாம் செய்து கொண்டிருக்க திடீரென பார்க்கிறேன், எல்லா அந்த கோப்பைகளையும் கீழே போட்டு உடைக்கிறாங்க. இந்த இவ்வளவு நேரம் கண்ணில் ஒத்திக்கொண்ட அந்த கோப்பைகளை, முத்தம் கொடுத்த அந்த கோப்பைகளை காலில் போட்டு மிதிக்க தொடங்கினார்கள். எனக்கு ஒண்ணுமே புரியல. வெளியிலே எல்லாரும் சென்றார்கள், நானும் சென்றேன். அப்பொழுது தான் ஒரு அருமை சஹாபி மதுபானம் ஹராமாக்கப்பட்ட அந்த திருவசனத்தை, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிக்கொண்டு அந்த மதுபான கடையை கடந்து சென்றார். அதை கேட்டவுடன் இவ்வளவு நேரம் எதை தன்னுடைய உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டிருந்தார்களோ சஹாபாக்கள், சும்மாவா, ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்றால் சாதாரண விஷயமா? அப்படிப்பட்ட அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் நான் நேசிக்கக்கூடிய இந்த போதை பழக்கமா, நான் நேசிக்கக்கூடிய இந்த உலகத்தின் விஷயமா, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று யோசித்தார்கள். அதே சனப்பொழுதிலே அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக விட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்தஸ்தை பெற்றார்கள். ரிபா, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடைமாடும் பேங்கா, நடமாடக்கூடிய பேங்க், அவங்களுக்கு எவ்வளவு பேர் கடன் வாங்கியிருந்தாங்க, எவ்வளவு பேர் அவர்களுக்கு வட்டி கொடுக்க இருந்தது. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மினாவுடைய மைதானத்திலோ அல்லது அரஃபாவுடைய மைதானத்திலோ இருக்கிறார்கள். யாரோ ஓடோடி வந்து சொன்னார்களாம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்திலிருந்து வட்டியை ஹராமாக்கினார்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், வட்டி மட்டுமல்ல, எம்பெருமானார் இப்படி சொல்லியுள்ளார்கள் என்றால் இத்துணை காலமாக எந்த முதலீட்டில் இருந்து நான் வட்டியை சம்பாதித்தேனோ அந்த வட்டியும் மாஃப், அந்த முதலீடும் மாஃப் என்று சொன்னார்களாம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் குர்பானி. உன்னுடைய ஆசைகளை அல்ல, உன்னுடைய ஆசாபாசங்களை அல்ல, உன் மனோ இச்சைகளை அல்ல, இவையெல்லாம் பின்னிறுத்த வேண்டும். ஒரு விலாயத்து கிடைக்கணுமா, அல்லாஹ்வுடைய குர்பத்து கிடைக்கணுமா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கணுமா, ஷார்ட்டஸ்ட் வே என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி நீ வலியுல்லாஹ் ஆகுவாய். நீ அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறலாம். எப்பொழுது நீ உன்னை அடக்குகிறாயோ, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பா, உன்னுடைய நஃப்ஸை நீ அறிந்து கொண்டால். காரணம் என்ன? இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றியவன், இந்த உலகத்தையே சொர்க்கத்திலிருந்து இந்த மண்ணுக்கு அனுப்பியவன் யார் தெரியுமா? ஷைத்தான். அன்று ஹஜ்ரத் ஆதமை வழிகெடுத்தான், ஹவ்வாவை வழிகெடுத்தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஷைத்தான் தான் எல்லாத்தையும் வழிகெடுக்கிறானா? அந்த ஷைத்தானை வழிகெடுத்தது யாரு? ஷைத்தான் தான் எல்லாரும் வழிகெடுக்கிறான். யாராச்சும் சேட்டை பண்ணா, ஒரு ஹராமான ஒரு செயல் செய்கிறா,
ஷைத்தான் வழி கெடுத்துட்டான், ஷைத்தான் வழி கெடுத்துட்டான். அப்ப ஷைத்தானை யாரும் வழி கெடுக்கலையா? நல்ல கூர்ந்து பார்த்தால் ஷைத்தானை யார் வழி கெடுத்தது? அவருடைய நஃப்சு வழி கெடுத்தது. இறைவன் கேட்கிறான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத், உன்னை சஜிதா செய்யாமல் தடுத்தது என்ன? ஹதரத் ஆதமுக்கு சஜிதா செய்வதிலிருந்து இவன் தன்னை தடுத்து கொண்டான் அல்லவா, சஜிதா செய்யவில்லை அல்லவா? அதற்கு ஷைத்தான் சொல்லுகிறான், அன கைரும் மின், நான் சிறந்தவன் என்று சொன்னான். நான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திய முதல் படைப்பு யார்? ஷைத்தான். நான் சிறந்தவன். அன கைரும் மின் கலக்தனி மின் நார், நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். வ கலக்தஹு மின் தீன், அவன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன். நான் சிறந்தவனா அவன் சிறந்தவனா என்று என் அறிவை யோசித்தேன். நெருப்பு தான் எரிந்தாலும் உயரே போகுமே தவிர மண் எப்பொழுதும் தாழ்ந்து தான் இருக்கும். அகம்பாவம் கொண்டான், தற்பெருமை கொண்டான், அறிவை யோசித்தான், அழிந்து போனான். உலகம் அழியும் நாள் வரை முஸ்லிம்கள் குர்ஆனை திறக்கும் நேரமெல்லாம் முதலிலே அல்லாஹ்வை புகழ்வதற்கு முன்னால் ஒரு மனிதனை, ஒரு படைப்பை சபிக்கிறோம் என்றால் அது ஷைத்தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நிர்ரஜீம், சபிக்கப்பட்ட அந்த ஷைத்தான் என்று சொல்கிறோம் என்றால் அந்த ஷைத்தானுடைய பெயரை கூறும் பொழுதெல்லாம் இந்த ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையா உன் மனோ இச்சையா என்று அல்லாஹ் ஒரு சோதனை வைத்த நேரத்திலே ஷைத்தான் தவறினான், ஷைத்தான் தோல்வியடைந்தான். ஆட்டை அறுக்கும் பொழுதெல்லாம், மாட்டை அறுக்கும் பொழுதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய படிப்பினை அல்லாஹ் இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதனை கொடுத்தான். உன் அறிவா, உன் மகனா, உன் பாசமா அல்லது என் கட்டளையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பக்கம் சாய்ந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். என்றால் இந்த குர்பானி வெறும் மாட்டையும் அறுப்பது மட்டுமல்ல, உங்களுடைய மனோ இச்சையை அறுத்து பலியிடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே அல்லாஹ் சொல்லிவிட்டானா, எம்பெருமானார் சொல்லிவிட்டார்களா, அது ஹக் என்று அதன்படி வாழ்ந்து பாருங்கள், நடந்து பாருங்கள். இந்த உலகமும் ராஹத்தான முறையிலே இருக்கும், மறு உலகமும் ராஹத்தான முறையில் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.